தற்போது வரையில நம்ம செய்யக்கூடிய பயோசால்ட்ல யார் யாருக்கு வந்து இந்த டேட் ஆஃப் பர்த், இந்த மந்த் அல்லது டேட் அடிப்படையில வந்து செட் ஆகுதுங்கிறத பாருங்க. அல்லது வந்து நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட் பிரகாரம் வந்து இப்போ பிளட்டுக்கு சொல்றோம், ஃப்ளூயிட் சொல்றோம், நெர்வஸ் சிஸ்டம் சொல்றோம். இந்த மாரி ஒவ்வொரு சிஸ்டங்கள சார்ந்து வந்து அது பிரகாரம் எடுத்துக்கலாம். அல்லது உடல் சார்ந்தும், மனம் சார்ந்தும் பல்வேறு விஷயங்கள சொல்லியிருப்போம். அது சார்ந்து அவங்கவங்களுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து நீங்க இப்போ வரையில 12 பயோசால்ட் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. அதிலிருந்து உங்களுக்கு எது எதெல்லாம் வந்து தேவைப்படுதோ, அத்தன விதமான ரெமிடீஸும் வந்து நீங்க இப்போ ஒரு 5க்கும் மேற்பட்ட இப்போ ஒரு 5 பயோசால்ட் காம்பினேஷன் எடுக்கிறீங்க அப்டின்னா, தாராளமாக 2, 2 பயோசால்ட் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து 2, 2 பில்ஸ் அப்படிங்கிற மாரி, டேப்லெட்ஸ் அப்படிங்கிற மாரி. இது வந்து மோர் தென் 5க்கு மேல போகுது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு டேப்லெட் அல்லது பில்ஸ் மட்டும் எடுத்தா போதும். ஒரு 6 பயோசால்ட் ஒண்ணா எடுக்கிறீங்க அல்லது 7 பயோசால்ட் ஒண்ணா எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்ப அந்த 5க்கு மேல போச்சு அப்படின்னா, ஒவ்வொரு பயோசால்ட் அல்லது டேப்லெட் மட்டும் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். அந்த மாதிரி இப்போது வரை நம்ம சொல்லக்கூடிய வகையில வந்து நீங்க என்னென்ன பயோசால்ட் யார் யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து, கண்டிப்பா வந்து எல்லாரும் எடுங்க. அடுத்த வாரத்துல வந்து டைம் இருந்தா பார்ப்போம். அப்படி அடுத்த வாரம் நமக்கு டைம் இல்ல அப்படின்னு சொன்னாலும், கண்டிப்பாக 9வது, 10, 11, 12வது வகுப்புகள்ல யார் யார் என்னென்ன ரெமெடி வந்து இப்போ அந்த 9வது வகுப்பு வரையிலும் எடுத்திருந்திருக்கீங்க. எப்ப யார் யாருக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்தது? 1 டேல வந்ததா? 1 வாரத்துல வந்ததா? 10 நாள்ல வந்ததா? அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலிங்கா அந்த பிராக்டிகல் செஷன்ஸ்ல நிச்சயமாக பார்க்கலாம். ஸோ அதே மாரி இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து சம்மர் டைமுக்கான காம்பினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அது பிரகாரம் வந்து ரஹீமா பானு மேடம் வந்து அவங்க அம்மாவுக்கு குடுத்திருந்தேன். அதுலேருந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வாய்ஸ் மெசேஜ் குடுத்திருந்தாங்க. அத நம்ம குரூப்லயும் போட்டிருந்திருப்போம். நெறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க. யாராவது நம்ம ஒரு பதிவுல போடுறோம்னா, அத கேட்டிருக்கீங்க, இல்ல அப்படிங்கிறத நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஓகே அப்படிங்கிறதோ, ஒரு தம்ஸ் அப் அப்படிங்கிறத குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா தான், அது வந்து யார் யார் வந்து கேட்டிருக்கீங்க இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அதே மாரி இந்த மாரி யாராவது கருத்து பதிவுகள் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மென்ட் அப்படிங்கிறதும், அதேபோல வேற யாராவது ஒரு கருத்து பதிவுல வந்து தெரிவிக்கணும். எடுத்திருந்து அதனால என்ன வந்தது அப்படிங்கிறதையும் தெரிவிப்பதற்கும் ஒரு உந்து சக்தியா வந்து இருக்கும். ஸோ ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது குடுக்கும்போது, பிரதிபலன் பார்க்காம நம்ம குடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவரவர்களுடைய வாழ்வில வந்து எதிர்பாராத பல்வேறு விஷயங்கள வந்து அவங்களுக்கு முன்னேற்றமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். எப்போதுமே நம்ம எல்லா செயல்களுமே எதிர்பார்த்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ப நெறைய இடங்கள்ல வந்து வற்புறுத்தக்கூடிய விஷயம். ஏன்னா எதிர்பார்த்து செய்றோம் அப்டின்னா, அந்த எதிர்பார்க்கக்கூடியதோட நடக்கும் அல்லது நடக்காம போயிடும். எதிர்பார்ப்பே இல்லாம இருந்தது அப்டின்னா, நம்ம எதிர்பார்க்கிற விதம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அத விட வந்து பல மடங்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம். அப்ப நம்ம எதிர்பார்ப்பு அப்டிங்கிற ஒரு விஷயங்கள கொண்டு நம்ம குறுகிய மனப்பான்மையோட நேரோ மைண்டடா இருக்க வேணாம் அப்டிங்கிறது தான். அதுக்காக நம்ம குடுக்கக்கூடிய அந்த வாய்ஸ் மெசேஜ்க்கு வந்து நீங்க அந்த ஓகே தம்ஸ் அப் குடுக்கணும். அதுக்காக சொல்ல வரல. பொதுவா வந்து உங்களுடைய வாழ்வியல் முறையில வந்து நீங்க எல்லா இடத்துலயுமே வந்து இத வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்டிங்கிறது தான். நாட் ஒன்லி நம்மளுடைய கிளாஸ்லயோ, இல்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது. உங்களுடைய லைஃப், உங்களுடைய உறவு முறைகள்லயும் சரி, எந்த ஒரு இடங்களா இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பிரதிபலன் அப்படின்றத வந்து நம்ம குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, பல்வேறு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் வந்து நடக்கும். இது வந்து நான் வெறும் அறிவு ரீதியாக வார்த்தைகளாக சொல்றது கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களும் உணர்ந்து அந்த உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்க மனசுல பதிவு செஞ்சுக்கணும். சரி. இதோட வந்து நம்ம இன்றைய வகுப்ப வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வார வகுப்புல சந்திப்போம். அதே மாரி நாளை பயோசால்ட் பேச்சுலர் ரெமெடி காம்பினேஷன்ஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம காம்பினேஷன்ல வந்து தியரிட்டிக்கலா வந்து நெறைய பார்த்திருந்திருப்போம். நாளை செஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படிங்கிறது நம்ம தியரிட்டிக்கல் மாதிரி வந்து பார்த்துட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நமக்கு டியூவல் காம்பினேஷன்ஸ் 2 ஃப்ளவர் ரெமிடீஸ் எது எது எந்தெந்த ரெமிடியோட பெஸ்ட்டா வந்து வேலை செய்யும், எதுக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த மாரி வந்து 2 ரெமிடீஸ், 3 ரெமிடீஸ், 4 ரெமிடீஸ், 5 ரெமிடீஸ், 6 ரெமிடீஸ், 7 ரெமிடீஸ் அப்படிங்கிற பேட்டர்ன்ல நமக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 அல்லது 3 வகுப்புகள். கம்மிங் ஃப்ரைடே, கம்மிங் சண்டே, அதுக்கு அடுத்தது கம்மிங் ஃப்ரைடே. இந்த மாரி 2 அல்லது 3 வகுப்புல வந்து நம்ம 2 காம்பினேஷனா வேலை செய்யும். எந்த ரெமெடி எதோட மட்டும் பெஸ்ட்டா வேலை செய்யும், எதுக்கு வேலை செய்யும். 3யா வேலை செய்யும்போது எது எதுக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட வந்து நெறைய ரெமிடீஸ பத்தி நம்ம அடுத்தடுத்த பிராக்டிகல் செஷன்ல பார்க்க போறோம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாளைய வகுப்புல வந்து எல்லாரும் சரியான நேரத்துக்கு வந்து அட்டெண்ட் ஆயிடணும் அப்படிங்கிறது. அதேபோல அகைன் சாட்டர்டே கிளாஸ் 7 சக்ராஸ் கிளாஸ் அப்படிங்கிறது அல்லது 7 சிஸ்டம் வகுப்புலயும் அடுத்த வாரத்திலருந்து எல்லாருக்கும் ஒரு சில பிராக்டிகலான விஷயங்கள் இருக்கும். அத ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிருந்து, அதுக்கு அடுத்த வாரத்துல 7 சிஸ்டம் சார்ந்து வந்து நீங்க என்ன உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்யணும். ஸோ அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, வரக்கூடிய 10 மற்றும் 11 சனி மற்றும் ஞாயிறு
மே 10, 11 இரவு 8 மணிலிருந்து ஒரு 9ஓ, 9:30 இல்ல 10:00 வரையில வந்து இருக்கலாம். இதுவரையில வந்து நீங்க நம்மோடயும் வந்து ஒரு சிலர் வந்து பயோசால்ட் அல்லது சாரி பேச்சுலர் எம்.டி கிளாஸஸ் வந்து படிச்சிருந்திருக்கலாம். எதிர் 3 மந்த் கோர்ஸும் படிச்சிருக்கலாம். அல்லது கரண்ட்டா வந்து அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் எம்.டிலயும் படிச்சிருக்கலாம். அல்லது கரண்ட்டா வந்து நமக்கு நாளை நடைபெறக்கூடிய காம்பினேஷன்ஸ் கிளாஸ்லயும் படிச்சுட்டு இருக்கலாம். இந்த மாரி நம்முடைய வகுப்பு மாணவர்களா இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாரி வந்து பயோசால்ட்டோ இல்ல வந்து அடுத்தடுத்த இலவச வகுப்புகளா இருந்தாலும் சரி, அல்லது இப்ப இந்த மாதிரி பிடி கிளாஸா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நம்முடைய வகுப்புல படிக்காம இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி நபர்களா இருந்தாலும் சரிதான். வரக்கூடிய 10 மற்றும் 11ஆம் தேதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்லி லைவ் கிளாஸஸ் தான். ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. என்ன அப்படின்னா, டாப் 20 சூப்பர் சீக்ரெட்ஸ். நெறைய பேர் வந்து ஃப்ளவர் ரெமிடிஸ் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 100% வந்து நமக்கு ரிசல்ட் ஓரியன்டட் எப்படி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற நெறைய மெத்தடாலஜிஸ் பத்தி நம்ம பேசுவோம். அதே மாரி ஒரு சில இந்த நான் 7 டேஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வந்து வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் 7 டேஸ் அப்படிங்கிறது. அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் எம்.டி கோர்ஸஸ்ல கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 7 டேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஐசியூல இருக்கக்கூடிய பேஷண்ட்ட பார்க்குற மாதிரி. இப்ப ஐசியூல இருக்கக்கூடிய பேஷண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அங்க அந்த அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா, அவங்க எதுங்கிறத பத்திலாம் அவங்க கேரே பண்ண மாட்டாங்க. வலி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம். அந்த ஐசியூல இருக்கிற வரையில பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்டோட உயிர் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும். அதுபோல நமக்கு பயோசால்ட்டா இருந்தாலும், ஃப்ளவர் ரெமடியா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் 7 டேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஐசியூல இருக்கக்கூடிய பேஷண்ட் மாதிரி. அந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 7 நாட்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் என்ன? அது எப்படி வந்து ஒரு நாளுக்கும், இன்னொரு நாளுக்குமான அந்த விஷயங்கள்லாம் எப்படி வந்து சரியா வந்து அனலைஸ் பண்ணணும்? அதுக்கப்புறம் 7 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க எப்படி வந்து அந்த 7 டேஸோட ஃபீட்பேக்ல இருந்து நீங்க அடுத்த வந்து ரெமெடி எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் ஓரியன்டடான பல்வேறு சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது. அத நம்ம வந்து மினிமமா அந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது நம்ம டாப் 20 சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மோர் தென் 20 சீக்ரெட்ஸ்க்கு மேலயும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம குரூப்ல போட்டிருந்திருப்போம். ஒரு சிலர் வந்து நெறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ டாப் 20 சூப்பர் சீக்ரெட்ஸ். டெக்னிக்ஸ், பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் ஆர் மெத்தடாலஜிஸ். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ரிசல்ட் ஓரியன்டடான பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாரி இன்டர்னல் டேக்கிங்ஸ்லயும் வந்து இருக்கும். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் மெத்தட்ஸ்லயும் வந்து நெறைய வந்திருக்கும். நம்ம 3 மந்த் பேச்சுலர் எம்.டி கோர்ஸஸ்லயே வந்து எக்ஸ்டர்னலா ஒரு சில அப்ளிகேஷன் மெத்தடாலஜி சொல்லியிருப்பேன். அந்த மாரி வந்து உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு உறுப்புகளை சார்ந்துமே பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற மாரி வந்து நெறைய விதங்கள்ல வந்து அந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மெத்தடாலஜிங்கிறது மாறுபட்டிருக்கும். அது எப்படியெல்லாம் வந்து நம்ம பேச்சுலர் ரெமடிஸ்ல வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாரியான அந்த சூப்பர் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறதுமே, நம்ம இப்போ வரையில அனுபவ ரீதியாவும், ஆராய்ச்சி ரீதியாவும் என்னென்ன கத்து வச்சிருக்கோமோ, அத்தன விதமான விஷயங்களும் நமக்கு அந்த பேச்சுலர் எம்.டி கோர்ஸஸ் அந்த 2 டேஸ் கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது ₹10,000 அப்படிங்கிறது தான். இதுல வந்து நமக்கு ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ், நியூ ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம, அந்த ஒரு பர்ட்டிகுலர் சூப்பர் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஒர்த் வந்து கண்டிப்பா வந்து 10,000 இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஃபீஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் அமௌண்ட்டா வந்து இல்லாம வந்து இருக்கலாம். பட் நம்ம அந்த அளவுக்கு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா, கண்டிப்பா அத அத விட பல மடங்கு அந்த நுணுக்கங்கள் வந்து அதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாரி இப்போதைக்கு வந்து நம்ம இந்த 10த் அண்ட் 11த் அப்படிங்கிறது தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுல ஒன்லி வந்து 5 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்ப அந்த 5 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நமக்கு 10த் அண்ட் 11த்ல இருக்கும். சப்போஸ் நமக்கு 5 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணல. 3 மெம்பர்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு அந்த கிளாஸ் அப்படிங்கிறது போஸ்ட்போன் ஆயிட்டு இதே மே மாசத்துக்குள்ள ஏதேனும் 2 நாட்கள்ல வந்து, அந்த சேரக்கூடிய 5 நபர்கள் எந்த ஒரு டேவ சூஸ் பண்றாங்களோ, அந்த 2 நாட்கள வந்து அவங்களுடைய ஓன் நேரத்துல வந்து ஃப்ளெக்சிபிளா வந்து இருக்கும். ஸோ, இப்ப இது வந்து நம்ம இந்த மாதத்துக்கான ஃபார்மேட்ல வந்து நீங்க இந்த சூப்பர் சீக்ரெட்ஸ கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா. இல்ல சார் என்னால வந்து இப்போதைக்கு வந்து 10,000 பே பண்ண முடியாது. மேபி வந்து நான் வந்து ஒரு ஜூலை மாசத்துல கத்துக்கிறேன். அல்லது செப்டம்பர் மாசங்கள்ல கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், தாராளமா கத்துக்கலாம். ஆனா அப்போதைய ஃபீஸ் அப்படிங்கிறது ₹12,000 இருக்கும். ஆனா, அப்போ வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. மீன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டேல தான் நீங்க கத்துக்கணும். இந்த டைமிங் தான் அப்படிங்கிற மாரிலாம் கிடையாது. ஒரு ஒரு பர்ட்டிகுலர் நபர் வந்து ஒரு ₹12,000 நீங்க பே பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த நேரத்துல வேணாலும், எந்த நாள்ல வேணாலும் 2 டேஸா வந்து நீங்க கத்துக்க முடியும். அது 1 மணி நேரமா இருக்கலாம், அல்லது 1 1/2 மணி நேரமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த டாப் 20 சூப்பர் சீக்ரெட்ஸ் வந்து நீங்க சரியா புரிஞ்சுகிட்டு ஃபாலோ பண்ற மாதிரியான ட்ரெய்னிங் அப்படிங்கிறத நான் குடுத்துருவேன். இப்ப படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ₹10,000ல இந்த மே மாதங்களுக்குள்ள படிச்சுக்க முடியும். அப்படி இல்ல சார் மே மாசத்துக்கு அப்புறம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ₹12,000 அப்படிங்கிறத நீங்க பே பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் நீங்க ஃப்ளவர் ரெமெடி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது பயோசால்ட் கிளாஸ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பா ஒர்த்தான கிளாஸாக இருக்கும். ஸோ அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் தயவு கூர்ந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிக தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.